இரும்பு தோழர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், டுடே என்ன டாபிக்னா ட்ரைசெட்னா என்னன்னா, அன்னைக்கு சொன்னது வந்து பைசெட். ரெண்டு 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 மெத்தடை வந்து கம்பைன் பண்ணி செய்யறது பைசப்ஸ் மாதிரி. இன்னைக்கு பைசப்ஸுக்கு ட்ரைசெட், அதாவது 3 மெத்தடை கலந்து செய்யறது. ஒரு மெத்தடு ஒன்று, இன்னொன்று 2, மூணாவது 3, அப்படி 3 செட்டு 9 செட்டையும் மாற்றி 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 செய்கிறது. செய்ய போகிறது நம்ம அண்ணன் இவர் ஜானி. ஓகே, பாருங்க, ஆர்ம்ஸுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. வித்தியாசமான எக்ஸசைஸ். ஸ்டாப். பைசப்ஸ், கேபிள் பைசப்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் அடிக்கினேன் 10 நம்பர். சும்மா ஃபாஸ்ட்டாக செய்யுங்க, மெல்ல நல்லா இறங்குங்க, ஃபுல்லாக இறக்குங்கண்ணே. கேபிள் கர்ல், பைசப்ஸ் கேபிள் கர்ல். இது வந்து ட்ரை செட்ல இது ஒரு முதல் மெத்தடு. ஒரு கேபிள்ல செய்யறோம். ரைட், வச்சிருங்க. ஸ்டாப். ரெண்டாவது எக்ஸசைஸ் ப்ரீச்சஸ் கர்ல், பைசப்ஸ் கர்ல். அதாவது ப்ரீச்சஸ் கர்ல் பாருங்க, சப்போர்ட்டா போட்டுருக்காரு பாருங்க. இதுல ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. 10 நம்பர் இல்லை 15 நம்பர். நீங்க 15 நம்பர் போட்டீங்கன்னா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ரெண்டாவது மெத்தடு முதல் பைசப்ஸ் கேபிள்ல பண்ணாரு, இப்ப ப்ரீச்சஸ் கர்ல பண்ணாரு. ஸ்டாப்ண்ணே. ரைட், இது மூணாவது எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் ட்ரை செட்டுன்னு நான் சொன்னேன். இது வந்து மூணாவது எக்ஸசைஸ் டம்பல் கர்ல். பாருங்க, டம்பல்ல கர்ல் பண்றாரு பாருங்க. அப்படியே நிப்பாட்டிட்டு 1 by 1 கூட போடுங்க. அப்படியே பாருங்க, ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு போடுங்க, ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், அப்படி போடுங்க. நீ நேரா பாருங்க, டம்பலே பார்க்காதீங்க. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், ஐசோலேட்டட் பிரின்சிபல். முதல்ல செஞ்சது ரெண்டுமே கம்பைன் பிரின்சிபல், ஜாயிண்ட் எக்ஸசைஸ். 2 கையும் ஒன்னா செய்யும். இது வந்து 2ஐயும் தனித்தனியா செய்யறது. ரைட். ட்ரை செட்ல இப்ப இது ரெண்டாவது மெத்தட். முதல் 3 மெத்தட் ஜானி செஞ்சு காமிச்சாரு. இது வந்து கேபிள்லே ஹேமர் கர்ல். பாருங்க, கேபிள்லே ஹேமர் கர்ல் 3 செட்டு. ஒன்று மாற்றி 3 செட்டு செய்யணும். அப்போ ஆம்ஸ் என்ன ஆகும்னா, வித்தியாசமாக செய்கிறான்னு சொல்லி நம்ம சொன்னதை ஃபீல் படிக்கும், கதறிடும் அது. ஏன்னா டெய்லி ஒரு செட் ஆஃப்டர் செட் இதே ஒரே மாதிரி பேட்டர்ன் நம்ம எக்ஸசைஸ் நம்ம செஞ்சோம்னா ஆம்ஸ் வந்து போர் அடிச்சிடும். இப்படி மாற்றி செய்யுங்க. ரைட், ஸ்டாப். வயிற்றுல வச்சுக்க, இந்த கையை வயிற்றுல வச்சுக்க. ஸ்டார்ட். இது வந்து பார்பல் பைசப்ஸ் கர்ல். இப்போ வந்து கேபிள்ல வந்து ஹேமர் கர்ல் போட்டாப்ல, இப்போ வந்து பார்பல்ல பைசப்ஸ் கர்ல் போடுறான் பாருங்க. இது ஒரு மெத்தடு, அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு, ரெண்டாவது மெத்தடு. அப்படி வரிசையா இதுல ஒன்று அதுல இன்னொன்று, அப்படி 3 மெத்தடை கம்பைன் பண்ணி செஞ்சோம்னா கை கதறிடும். ஸ்டாப். ரைட். இது வந்து டம்பல் கான்சன்ட்ரேஷன் கர்ல். டம்பல் கான்சன்ட்ரேஷன் கர்ல்னா ஆர்ம்ஸ் வந்து பீக் ஆக்குறது. முதல் எக்ஸசைஸ் வந்து கேபிள்ல ரோப் கர்ல் பண்ணாரு, ரோப் கர்ல வந்து கேபிள் கர்ல் பண்ணாரு, ஹேமர் கர்ல் பண்ணாரு. அடுத்து வந்து பார்பல் கர்ல் பண்ணாரு, பார்ல பண்ணாரு. இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் கர்ல். 3 எக்ஸசைஸ் செஞ்சிருக்காப்பியா. 3 எக்ஸசைஸ்லயும் 3 தொடர்ந்து 9 எக்ஸசைஸ் செஞ்சோம்னு வைங்க. இது ஒரு மெத்தடு. முதல் ஜானி 1 செஞ்சாரு, 2 மெத்தட். அதாவது 9 18 செட்டு நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க, கை அப்படியே இறுகிடும், பாறை மாதிரி ஆயிடும். நல்ல கான்சன்ட்ரேஷன் கர்ல். பீக் தான் பீக்கு. நண்பர்களே, இரும்பு தோழர்களே, இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க செஞ்சது வந்து ட்ரை செட் 3 எக்ஸசைஸை மாற்றி செஞ்சாங்க. முதல்ல மிஸ்டர் ஜானி ஒரு 3 எக்ஸசைஸ் செஞ்சாரு, இவர் 3 எக்ஸசைஸ் செஞ்சார் மிஸ்டர் பழனி. இந்த 3 எக்ஸசைஸையும் நீங்க என்ன பண்ணுங்க, 3 9 செட்டு, அவர் ஒரு 9 செட்டு செஞ்சாரு. 9 18 செட்டு 3 செய்யுங்க. இதுல ஒன்று. முதல்ல ஒரு கேபிள் கர்ல், ஒரு பார்பல் கர்ல், ஒரு கான்சன்ட்ரேஷன் கர்ல். அப்படி எக்ஸசைஸை மாற்றி செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரே எக்ஸசைஸை செய்யாம ஒரே எக்ஸசைஸை செய்யாம மாற்றி செய்யுங்க. அப்போ மசலுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். மசலுக்கு வெரைட்டியா நம்ம கொடுக்கும்போது, ஏன்னா நம்ம தலைவர் வேற மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரம் நம்மளுக்கு ஒபே பண்ணும். மசல் நல்ல growth கிடைக்கும். ஓகே, இது பைசப்ஸுக்கு மிகச்சரி அருமையான எக்ஸசைஸ். நன்றி, இதை ஃபாலோ பண்ணுங்க. குட் நைட். இரும்பு தோழர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ஜிம்மில் வந்து
நான் வந்து நானே ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருப்பேன். இந்த சார்ட் வந்து மசல் அண்ட் ஃபிட்னஸ்னு ஒரு புக்கு வாங்கின புக்கில் இருந்து உள்ள சென்ட்ரல் பேஜ் இது. அவங்க கொடுத்துருக்க பைசப்ஸ் எக்ஸசைஸ். கிரேக் கோவாக்குன்றவர் செய்கிறாரு, பைசப்ஸ் செய்கிறாரு பாருங்க. இவர் ப்ரீச்சர்ஸ் செய்கிறாங்க பாருங்க. இது வந்து பார்பல் கரல், இது வந்து கேபிள் கேபிளில் இது தம்பல் கான்சன்ட்ரேஷன் கரல். இது ஒவ்வொரு மெத்தடும் இதில் இருக்குது. அப்படியே நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபார் யுவர் ரெஃபரன்ஸு. இதெல்லாம் என் ஜிம்மில் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி சார்ட் கிடச்சுன்னா எல்லா ஜிம்மு ஓனர்களும், நண்பர்கள், மேனேஜர், கோச் உங்கள் ஜிம்மில் நீங்கள் வந்து இதை போடுங்க. இதை போட்டிங்கன்னா இளைஞர்கள் வந்து ஈஸியாக பார்த்துட்டு செய்வாங்க. வில்லேஜ் பையங்க கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட்டு மசல் ஃபிட்னஸ்ன்ற அந்த இதுக்கு அந்த டியூப் அந்த சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா மசல் அண்ட் ஃபிட்னஸ், ஃப்ளக்ஸ், அயன் மேன் அந்த சேனல்குள்ள போனீங்கன்னா நீங்கள் பைசப்ஸ் எக்ஸசைஸ் ஜி பைசப்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்க்குரிய சார்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சார்ட் அதில் வரும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்து ஜிம்மில் வச்சுட்டு நீங்கள் பாடி எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னாலும் வீட்டில் ஒட்டிக்கலாம். காலேஜில், ரூம்ஸில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரி இதை விட நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, பழைய படம். இப்போ நல்ல லேட்டஸ்ட் படம் வந்திருக்கும். அதனால நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். எ பிக்சர் இஸ் ஒர்த் தென் 100 வேர்ட்ஸ். ஒரு படம் போதும், 100 வார்த்தைகளை விட ஒரு படம் ஒன்று போதும்ன்றாங்க. இந்த படத்தை பார்த்து நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் செய்யலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகே, குட் நைட்.